ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை. பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் நிறைய அவமானங்கள் நம்ம பட்டிருப்போங்க. சில குடும்பத்திலேயே நம்ம பட்டிருக்கலாம், இல்லை வேலை செய்கிற இடத்துலையும் நம்ம பட்டிருக்கலாம், இல்லை நம்ம சமுதாயத்திலையும் நம்ம அவமானங்கள் நேர்ந்திருக்கலாம். ஸோ இந்த அவமானங்களை நம்ம தாங்கிக்கிட்டு மனமுடைஞ்சு கூனி குறுகி போக வேண்டிய அவசியம் இல்லை. அதை கருத்தில் வச்சுக்கிட்டு தான் நான் இந்த கதையை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக இது கதை இல்லைங்க, நிஜமாகவே நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் சொல்ல போகிறத ஒரு மோட்டிவேஷ்னலாக நம்ம எடுத்துக்கலாம். வாழ்க்கையில் ஒரு பொண்ணு இருக்காங்க, அவளுக்கு அப்பா அம்மா சமீபத்தில் இறந்துட்டாங்க. அந்த பொண்ணு ஒரு 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கா. அந்த பொண்ணு அப்பா அம்மா இறந்த பிறகு யாரும் உறவினர்கள் அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு காப்பாற்றலை. அதனால் அந்த பொண்ணு தற்காலிகமாக ஒரு வீட்டில் வேலை செஞ்சுட்டு வந்துருக்கா. அந்த வீட்டில் அவளுக்கு வேலை செய்யறதுக்கு விருப்பம் இல்லை, வீட்டு வேலை செய்யறதுக்கு விருப்பம் இல்லை. அதனால தானே ஏதாவது வேலை தேடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியாக ஏறி இறங்குறா. அப்போ கடைசியில் ஒரு பேங்க்ல அப்ரோச் பண்ணுறா. அந்த பேங்க் ஆஃபீஸர் கிட்ட கேட்குறா, ஐயா எனக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கா. அதுக்கு அவர், நீ என்ன படிச்சிருக்கன்னு கேட்குறாரு. நான் 10th தான் சார் படிச்சிருக்கேன். எனக்கு அப்பா அம்மா இறந்துட்டாங்க, என்னை யாரும் கவனிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது, நாங்கள் ரொம்ப ஏழை, அதுக்கு மேலே என்னால் படிப்பு தொடர முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேங்க்கில் நான் கூட்டி பெருக்கிற வேலையாவது எனக்கு கொடுங்க, அட்டெண்டர் வேலை கூட நான் செய்வேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. அதுக்கு அவர் ஒரு ஃபார்ம் கொடுத்து, அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ணுமா அப்படின்னு சொன்னார். அந்த பொண்ணு பேரை ஃபில் பண்ணுறா. அட்ரஸ் தனக்கு சொந்தமாக அட்ரஸ் எதுவும் இல்லை. வேலை செய்கிற தான் வீடு அவர்கிட்ட கேட்குறா, ஐயா எனக்குன்னு அட்ரஸ் எதுவும் இல்லை, நான் ஒரு வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்கேன், அந்த வீட்டு அட்ரஸ் வேணால் நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்கிறா. சரி போட்டுக்கோமா, அந்த வீட்டு அட்ரஸ் போட்டுக்கோன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் உனக்கு ஃபோன் நம்பர்லாம் அதில் இருக்கும் இல்லைங்களா, ஃபோன் நம்பர், மெயில் ஐடி அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் அவளுக்கு ஃபில் பண்ண தெரியல. அப்போ அவர் கேட்குறாரு, ஃபோன் நம்பர் இருந்தால் எதனா போடு, மெயில் ஐடி இருந்தால் கொடுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு ஐயா என்கிட்ட ஃபோனும் கிடையாது, மெயில் ஐடி எதுவும் இல்லை, நான் எனக்கு இதெல்லாம் இந்த வசதியெல்லாம் எதுவும் இல்லை, எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது, ஏதோ கூட்டுவேன் பெருக்குவேன் அவ்வளோதான் எனக்கு தெரியும் சார், அதுக்கேற்ற போல் எதனா வேலை கொடுங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அம்மா ஒரு சாதாரண கூட்டுறதுக்கோ பெருக்கிறதுக்கோ இல்லை அட்டெண்டர் வேலை செய்யணும்னா கூட, ஒரு பியூனாவே இருந்தானா கூட சில விஷயங்கள்லாம் ரொம்ப அத்தியாவசியம். இப்போது அதாவது ஓரளவுக்காவது படிச்சிருக்கணும், ஒரு கைபேசி அதாவது ஒரு மொபைல் ஃபோனாவது கையில் இருக்கணும், இப்போல்லாம் இன்டர்நெட் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க, அது கூட எதுவும் தெரியலங்கிற, மெயில் ஐடியும் இல்லைங்கிற, எப்படி தான் உன்னை காண்டாக்ட் பண்ணுறது, அதனால் உனக்கு இங்கே வேலை தர முடியாதுமா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாருங்க. அந்த பொண்ணு இதே தான் மற்ற இடத்துலையும் போய் கேட்கும் போதெல்லாம் எல்லாருமே இதே காரணங்கள் தான் அவளுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. அவள் ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டா. இது ரொம்ப அவமானமாக ஃபீல் பண்ணான். ஏன்னா இப்போ மொபைல் ஃபோன் கையில் இல்லாதவங்களும் யாருமே இருக்க முடியாது இல்லைங்களா, அது கூட அவள்கிட்ட கிடையாது. இப்போ இன்டர்நெட்லாம் டேட்டா மூலமாக பார்க்குறாங்க, படிக்க தெரியாதவங்களாம் கூட டேட்டா அதெல்லாம் மொபைலில் வச்சு இன்டர்நெட் எல்லாம் தெரிகிற அளவுக்கு இருக்குது. எல்லாருமே எந்த வசதியுமே அடிப்படை வசதி இல்லாதவங்களாம் கூட தனக்குன்னு ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கிறாங்க. இது ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப அத்தியாவசியமாக ஆயிடுச்சு இப்போ இருக்கிற காலகட்டத்தில். ஆனால் அந்த பொண்ணுக்கு எந்த விதமான அனுபவபூர்வமே இல்லை இந்த விஷயத்தில். ஏன்னா அவட்ட ஃபோன் கிடையாது, மொபைல் கிடையாது. அதனால அவளுக்கு எந்த விதமான அறிவு, அது சம்மந்தப்பட்ட அறிவு எதுவுமே அந்த பொண்ணுக்கு இல்லை. அதை நினச்சி ரொம்ப அவமானப்பட்டான். நம்ம என்ன இவ்வளோ மோசமாக இருக்கிறோமே, குழந்தைங்களுக்கெல்லாம் கூட, சின்ன குழந்தைங்களாம் கூட மொபைல் ஃபோனில் எல்லாமே ஹேண்டில் பண்ணுறாங்க, நமக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அவமானப்பட்டுக்கிறான். அப்போது அந்த மாதிரி அவமானப்பட்டுக்கிட்டே அவள் நடந்து வரும்போது அவள் கையில் போக்குவரத்துக்காக ஒரு 50 ரூபாய் வச்சுருந்தாங்க. அந்த 50 ரூபாய் வச்சுருக்கும்போது அப்போ தக்காளி சீசன் ரொம்ப மலிவாக இருந்ததால் எல்லாரும் கூவி தக்காளி பழத்தை வாங்கிறதுக்கு கூவி அழைக்கிறாங்க விற்கிறவங்க. அப்போ இவன் என்ன பண்ணா, சரி நம்ம தக்காளி பழம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 50 ரூபாய்க்கு தக்காளி பழம் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு அடுத்த தெருவில் போயிட்டு ஒரு துண்டை விரித்து அந்த தக்காளி பழத்தை கூறாக வச்சு அவள் தக்காளி பழத்தை வாங்கிறதுக்கு கூவி எல்லாரையும் அழைக்கிறான். அப்போது எல்லாரும் கூறாக வச்சிருக்கிறதால எல்லாரும் ஈஸியாக ஒரு கூறு 20 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அவள் விற்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் அந்த மாதிரி விற்க ஆரம்பிக்கும் போது எல்லாமே அவளுக்கு லாபமாக 50 ரூபாய் அதிகமாகவே கிடச்சிது.
அவள் வாங்கினது 50 ரூபாய் தக்காளி பழங்க. ஆனால் அதில் லாபம் கிடைச்சது அவளுக்கு 50 ரூபாய். ஸோ மொத்தமே அவளுக்கு 100 ரூபாய் கையில் கிடைச்சது. அவளால் தன்னையே நம்ப முடியல. நம்மளால இவ்வளோ சீக்கிரம் ஒரே நாளில் 50 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய திறமை நமக்கு இருக்கா அப்படின்றது தன்னுள் அவள் உணர ஆரம்பிச்சுட்டு ரொம்ப சந்தோஷத்தோட வேலை செய்கிற வீட்டில் போய் இருந்தா. மறுநாளும் அதே மாதிரி வந்து வீட்டு வேலையெல்லாம் முடித்த பிறகு சந்தைக்கு வந்து மலிவான தக்காளி பழங்களும் மற்ற சில வகை காய்கறிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு அடுத்த 2-3 தெரு தள்ளி போயிட்டு துண்டு விரித்து கூறு போட்டு காய்கறிகளை விற்க ஆரம்பிக்கிறாள். தக்காளி பழம் மற்ற என்னென்ன காய்கறிகளும் வாங்க முடியுமோ அவளுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ப அந்த காய்கறிகளை வாங்கி கூறு போட்டு விற்கிறாள். அவளுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்க ஆரம்பிச்சது. இப்படியே சிறுக 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 அவள் வந்து முதலீடு பண்ணி பண்ணி லாபம் கண்டு அவளே ஒரு காலகட்டத்தில் தனியாகவே ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணுற அளவுக்கு அவளுக்கு ஒரு திறமை வளர்த்துக்கிட்டு ஒரு சொந்தமாக காய்கறி கடையே ஆரம்பிச்சிட்டாங்க. வேலை செய்கிற வீட்டிலேருந்து அவங்கக்கிட்ட சொல்லிட்டு இனிமேல் நான் வந்து கடையை தான் பார்த்துக்கணும், வர முடியாதுமான்னு சொல்லிட்டு அவளாவே வெளியில் வந்துட்டா. வெளியில் வந்து அந்த காய்கறி கடையை ரொம்ப ரொம்ப குறுகிய காலத்தில் ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிட்டான் அந்த காய்கறி வியாபாரத்தில். இப்போ பாருங்க, அந்த பொண்ணுக்கு அவளுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வளர்த்துக்கிட்டா, அவளுக்குன்னு ஒரு வீடு எடுத்துக்கிட்டா, அவளுக்குன்னு ஒரு மொபைல் வாங்கிட்டா. அவங்க கேட்டாங்க பாருங்க பேங்க்ல இன்டர்நெட் வசதி இருக்கா, மெயில் ஐடி இருக்கா, அது எல்லாமே அவள் கற்றுக்கிட்டாங்க. அதை இப்போ வந்து நிறைய பணம் சேமிக்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறா. நிறைய லாபம் ஈட்டினா இல்லையா, அதனால அந்த பணத்தை என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏன்னா அவள்கிட்ட பேங்க் அக்கௌண்ட்டும் கிடையாது. அதனால எந்த பேங்க் அவள் வேலை தேடிட்டு போனாலோ அதே பேங்க்குக்கு அவள் போய் அந்த ஆஃபீஸர்கிட்ட கேட்குறா, ஐயா நான் பேங்க்கு என்னோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், பேங்க்கில் நான் சேவிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு கேட்குறா. அப்போ அவர் அந்த அதிகாரி வந்து அவளை மேலே கீழே பார்க்குறாரு. ஏன்னா அவர் அப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னே பார்த்த அந்த பொண்ணு இப்போ வேற தோற்றமே மாறி இருக்கு, நல்லா ஒரு பகட்டாக இருக்கா. இப்போ வந்து கையில் பணம் இருக்கு, சேவிங்கில் பணம் போடுறதுக்காக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வந்திருக்கிறா அப்படின்னு பார்த்தவொடனே அவருக்கு மலைப்பாக இருந்தது, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போது அவர் வந்து சரிம்மா ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு மறுபடியும் கொடுத்தாரு. அந்த அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணுன்றதுக்கெல்லாம் கொடுத்தாரு. அவளும் அழகாக சூப்பராக பண்ணிட்டாங்க. அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணணுன்றது எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. அதாவது வீட்டு அட்ரஸ், மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், இது தேவையான எல்லா அந்த ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு எதெல்லாம் தேவையோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக கொடுக்க ஆரம்பிச்சுட்டு ரொம்ப பெருமிதமாக வந்து பணத்தை அக்கௌண்ட்டில் போடுறாங்க. அந்த அக்கௌண்ட்டில் போடும்போது அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். பணத்தை அக்கௌண்ட்டில் போட்டுட்டு பேங்க் அதிகாரி அவர்கிட்ட வந்து ஐயா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறா. எதுக்கு நன்றி சொல்கிறேம்மா அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து இந்த பேங்க்கில் வேலை செய்யணுன்றதுக்காக நான் வந்தேன், கூட்டி பெருக்கிறதுக்காக நான் வந்தேன். நீங்கள் ஒரு வேலை கூட்டி பெருக்கிற வேலை கொடுத்துருந்தா என் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லாமல் போயிருக்கோம். இப்போ நீங்கள் அது இல்லைன்னு, எனக்கு அந்த வேலை இல்லைன்னு நீங்கள் சொன்னதால் நான் வந்து சுயதொழில் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப சின்னதாக தாங்க ஆரம்பித்தேன். இப்போ அது நல்ல மலை போல் வளர்ந்து என்னால் ஒரு பெரிய வெஜிடபிள் ஷாப்பே வைக்கிற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன். இப்போ என்னுடைய சுயதொழில் ரொம்ப நல்லா போயின்னு இருக்கு, இப்போது நல்ல வருமானம் வந்துட்டுருக்கு. அதனால் கண்டிப்பாக உங்கள் பேங்க்கில் தான் நான் சேவிங் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்களாம். அந்த பொண்ணு பேச பேச அந்த பொண்ணோட தன்னம்பிக்கையை பார்த்து ரொம்ப மலைச்சு போயிட்டாருங்களாம். அவர் மனசுக்குள்ளே கொஞ்சம் வருத்தப்பட்டாலுமே அவர் ரொம்ப அந்த பொண்ணோடைய வளர்ச்சியை கண்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாருங்க. இப்போ அந்த பொண்ணு பாருங்க சந்தோஷமாக ரொம்ப பெருமையோட அந்த பாஸ்புக் எடுத்துக்கிட்டு அக்கௌண்ட் தன்னை பேங்க் பாஸ்புக்கை எடுத்துகிட்டு ரொம்ப பெருமிதமாக நட போட்டுட்டு தன்னுடைய காய்கறி கடைக்கு போகிறாங்களாம். இப்படிதாங்க, இதுதான் கதை. இது கதை இல்லைங்க, உண்மை சம்பவம். இது உண்மையாக நான் பார்த்த சம்பவம். இப்போ அந்த பொண்ணு வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு, சுயமாக அவள் தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டா. வாழ்க்கையில் நல்ல படிப்படியாக முன்னேறிட்டு வந்தா. அவளுக்கு நிறைய அவமானங்கள்லாம் ஏற்பட்டது வாழ்க்கையில். அந்த அவமானங்கள் என்ற தடைக்கல் எல்லாம் அவள் படிக்கல்லாவே வச்சுக்கிட்டான். படிக்கல்லாம் வச்சு மேலே மேலே ஏறி ஏறி முன்னேறி வந்து சொந்தமாக ஒரு காய்கறி கடையை வச்சு அவ கீழே ஒரு 4-5 பேர் வேலை செய்கிற அளவுக்கு அந்த கடை வளர்ந்துருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். அப்போது இப்போது நாம் கூட நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ அவமானங்கள் சந்திச்சிருப்போம். அது வீட்டிலேயே இருந்தாலும் சரி, வெளியில் போனாலும் சரி, நம்ம வேலை செய்கிற இடத்துலையும் சரி, அவமானங்கள்லாம் ரொம்ப நம்ம எல்லாருக்குமே நேர்ந்திருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில். அந்த அவமானங்களாகவே கருதாமல் நம்ம வளர்ச்சிக்கு ஏற்பட்டிருக்க தடைகள் எல்லாம் வந்து
படிக்கல்லாம் ஏற்றுக்கிட்டு மேலே மேலே ஏறி வந்து நம்ம வாழ்க்கையை நம்ம முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணுங்க. இதுதான் இன்னைக்கு நான் சொல்ல வந்த கருத்து. மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் கதையின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.